الحمد لله كفى والصلاة والسلام على عباد الذين اصطفى ما بعد. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அவனுக்கு அந்த மனிதன் நெருங்க வேண்டும், அதே போல உலகத்துடைய வாழ்க்கையிலையும் மறு உலக வாழ்க்கையிலையும் அவன் சீராக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரெண்டு நிஅமத்துகளை தந்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் குர்ஆன், இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை வழிகாட்டல். கண்ணியமானவர்களே, குர்ஆன் நான் ஆரம்ப வகுப்பிலிருந்து சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விடயம்தான். குர்ஆனுடைய மொத்த விடயங்கள்லையும் அதிகமான இடங்கள்ல அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் பேசுகின்றார். நபிமார்களோடு இணைந்தவர்கள், நபிமார்களுடைய அந்த கூட்டம், ஈமான் கொண்டவர்கள், ஈமான் கொள்ளாதவர்கள், அந்த நபிமார்கள் எதற்காக வேண்டி முயற்சி செய்தார்கள், அதனூடாக மூமின்கள் என்ன பலன் அடைந்தார்கள், அவர்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்ன நடந்தேறியது என்பதை பற்றி ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். அதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிச்சனங்கள்ல வந்தவர்கள் தான் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். பின்னால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய கௌம், அவர்களுக்கு என்ன நடந்தது, அல்லாஹ் எப்படி அழைத்தான் என்பதை பற்றியும் நாங்கள் பார்த்தோம். அதே போல இறுதி வகுப்பிலே நாங்க பார்த்த ஒரு விடயம் தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய கௌம், ஆது கூட்டம், ஆது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஆது கூட்டம் எப்படி இருந்தார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட இருந்த தொடர்பு எப்படி இருந்துச்சு, அவர்களை அல்லாஹ் எவ்வாறு அழித்தான், ஒவ்வொரு விடயமும் அழிப்பதற்கு காரணம் என்ன, எப்படி அல்லாஹ் அழித்தான், அழிப்பதற்கு அல்லாஹ் முன்னெடுத்த விடயங்கள் என்ன என்பதை பற்றி தெளிவாக அழகாக நாங்கள் பார்த்தோம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தை பார்த்தோம். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம். இன்று நாங்கள் பார்க்க போறோம் ஆறாவது நபியாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி. அல்லாஹ் குர்ஆன்ல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சூரத்துல் அஅராஃப்ல பேசுகிறான். அதே போல சூரத்துல் ஷுஆரா, நமல், அதே மாதிரி ஃபுஸ்ஸிலத், சூரத்துல் இஸ்ரா, சூரத்துல் ஷம்ஸ், இப்படி ஒவ்வொரு சூறாலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹூத்லயும் அல்லாஹ் பேசுகின்றார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விடயம் சில நேரம் அல்லாஹ் ஒரு 10 வரிகள்ல 15 வரிகள்ல பேசுகிறான். சில இடங்கள்ல அல்லாஹ் 2-3 வரியில பேசி முடிக்கிறான். சில இடங்கள்ல அல்லாஹ் ஒரு வரியில, ஒரு சூறா ஒரு வரி தான், அதுல அல்லாஹ் பேசி முடிக்கிறான். மிக முக்கியமான ஒவ்வொரு சில இடங்கள்லயும் அல்லாஹ் தொட்டு காட்டி கொண்டு பேசி கொண்டு போகிறான். கண்ணியமானவர்களே, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அவர்களுடைய சிறுபிராயம், அவர்களுடைய குடும்பம், இவைகளை பற்றி சில கதைகள் இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் நூடாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கக்கூடிய விடயங்களின் நூடாக நாங்க பார்த்தா தெளிவாக உறுதியாக அவர்களுடைய சிறுபிராயம், அவர்களுடைய வாழ்வு என்பதை பற்றி ஒரு ஊர்ஜிதமான தகவல்கள் இல்லை எனிலும் அவர்களை பற்றி குர்ஆன் பேசக்கூடிய சில விடயங்களை வைத்து வரலாறு ஆசிரியர்கள், அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தின சில செய்திகள் உம்மத்துக்கு மிக பிரயோசனமாக இருப்பதற்காக வேண்டி எடுத்து காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த வகையில சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வம்சாவளியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் சென்றடையுது. முதலாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் இப்னு அபீத் இப்னு மாசிஹ் இப்னு அபீத் இப்னு ஹாதிர் இப்னு சமூத் இப்னு ஆசிர் இப்னு இரம் இப்னு சாம் இப்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 4 பிள்ளைகள் நான் சொன்னேன். அவர்களுடைய உத்தர் தான் சாம் என்று சொல்லக்கூடியவர். அவருடைய பிச்சனத்தில் வரக்கூடிய ஒருவர் தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க. எங்களுக்கு தெரியும் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டத்தை பத்தி, ஆது கூட்டத்தை பத்தி பேசும்போது இரம் என்ற ஒருத்தரை பத்தி பேசணும். அந்த இரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பாட்டனார்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இரம் என்ற ஒருத்தர் வருவார், அவருடைய பேர் தான் அந்த இடத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் சமூத் என்ற கூட்டம், இந்த கூட்டமும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பாட்டனுடைய பேரு தான் அவர்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே
சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வம்சம் அபீத் இப்னு மாசிஹ் இப்னு அபீத் இப்னு ஹாதிர் இப்னு சமூத் இப்னு ஆசிர் இப்னு இரம் இப்னு சாம் இப்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இவர்களுடைய இந்த நசபு வழித்தோன்றல் தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலா இருக்கிறது. கண்ணியமானவர்கள், ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூது கூட்டத்தாரை பற்றி தபூக்குடைய யுத்தத்துக்கு செல்லும் பொழுது போகும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு ஒரு விடயத்தை எடுத்து காட்டுறாங்க. தபூக் யுத்தத்துக்கு போறாங்க, எங்களுக்கு தெரியும் தபூக் யுத்தத்துக்கு போறாங்க, ரசூலுல்லாஹ் யுத்தம் நடைபெறல, திரும்பி வந்தாங்க, அதுல சேர்ந்தவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல 3 பேரை பத்தி பேசுறாங்க. கண்ணியமானவர்கள், அது ஒரு நீண்ட வரலாறு, ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம். தபூக் யுத்தத்தை பற்றி சஹாபாக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு, எப்படி போனாங்க, அறுவடை சந்தர்ப்பம், இதெல்லாம் பெரிய ஒரு சம்பவம். அதுல ஒரு குறுகிய ஒரு சில விஷயத்தை நான் சொல்றேன். என்னன்னா, இந்த சமூக கூட்டத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட தபூக் யுத்தத்துக்கு போகும் பொழுது அந்த சமூக கூட்டம் இருந்த இடம் ஹிஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். ஹிஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் ஹிஜாஸுக்கும் தபூக்குக்கும் நடுவுல உள்ள இடம் தான் ஹிஜர் என்று சொல்லக்கூடிய இடம். அங்கதான் இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம், இந்த சமூக கூட்டம் வாழ்ந்த இடம். ஹிஜாஸுக்கும் தபூக்குக்கும் நடுவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் வரையில இந்த ஹிஜர் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கி நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இந்த நீங்க அற்புதங்களை பத்தி அதை காட்டுங்க இதை காட்டுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்க வேணாம், எங்கள்கிட்ட கேட்டுறாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பத்தி சொல்றாங்க, இந்த அற்புதங்கள் ஆச்சரியமான விஷயங்கள் இப்படி ஒவ்வொரு நபிமாரும் ஒவ்வொரு கூட்டத்தாரும் கேட்டாங்க. எங்கள்கிட்ட அப்படி நீங்க கேட்க வேணாம். ஒரு அற்புதங்கள் ஆச்சரியமான விடயத்தில் மிகவும் பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி, ஒரு கதை உங்களுக்கு சொல்ல கேட்கிறான். இப்ப போற வழியில தபூக்குக்கு போற வழி சஹாபாக்களை நிப்பாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எங்கள்கிட்ட வந்து அற்புதங்களை நீங்க கேட்காதீங்க, ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு செய்தி சொல்லலாம்னு கேட்கிறான். கேட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் சமூத் என்ற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல ஒரு நபர் அபூ ரிகால் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவன் கபர் இந்த பக்கத்துல இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அவன் கபர் இருக்குது, அவன் அடக்கப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு நடந்த செய்தியை சொல்றேன். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் சமூத் அழிக்கப்பட்டார்கள், அழிஞ்சு போனாங்க, அல்லாஹ் அழித்தான், அவர்களுக்கு பெரும் வேதனை வந்து விட்டது. ஆனா இந்த அபூ ரிகால் என்ற இந்த மனிதனுடைய கபரிஸ்தான் இங்க இருக்குது. இந்த கபரிஸ்தான் ஏன் இங்க நீக்கிற காரணம் என்னன்னா, அவன் அந்த சமூக கூட்டம் அழிக்கிற நேரத்துல அழிப்படக்கூடிய அந்த வேதனையிலிருந்து தப்பி விட்டான். அவன் இருந்த ஹரம் காபத்துல்லா இப்ப இருக்கக்கூடிய அந்த ஹரம் எல்லைக்குள்ள அவன் பேத்து நின்றான். அந்த நேரத்துல அதாபு வந்துருச்சு, இவங்க எல்லாம் அழிஞ்சு போனாங்க, அவன் அழியல்ல. திருப்பி என்ன செய்யறான், அவன் வர்றான், ஊருக்கு வரான். ஊருக்கு வந்து ஆட்கள் எல்லாம் பார்த்தா ஒருத்தனையும் காணல. 2 பேர் அல்லாஹ் தப்ப விட்டான், ஒரு பெண்ணையும் இந்த அபூ ரிகாலையும் 2 பேர் அல்லாஹ் தப்ப விட்டான். பின்னால வரக்கூடிய ஒரு சம்பவம், முன்னால ஒரு சில செய்திகளை சொல்றேன். அப்ப இந்த அபூ ரிகால அல்லாஹ் தப்ப விட்டதுக்கு பின்னால அவன் ஹரத்துல இருந்து வாரான். இவன் எப்பயுமே என்ன செய்வான் என்று சொன்னா, ஹுஸ்னுன் மின் லஹபின், அவனோட கையில ஒரு கொப்பை வச்சிருப்பான், அது தங்கத்தாலே இருக்கும். நாங்க ஒரு அசாவை வச்சு கொள்ற மாதிரி, ஒரு கம்பை வச்சு கொள்ற மாதிரி ஒரு கொப்பை வச்சு கொண்டு இருப்பான், ஒரு மரக்கொப்பை, அது முழுமையாக தங்கத்தாலவே இருக்கும். அதை வச்சுட்டு தான் எல்லா இடத்துக்கும் போவான் வருவான். அது ஒரு கர்வம், ஒரு ஆடம்பரம் அவன்கிட்ட இருந்தது. இதை எடுத்துட்டு அவன் போறான், ஹரத்துக்கு போயிட்டு அழிப்பட்டதுக்கு பின்னால வாரான். வந்ததுக்கு கூட எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை காண்றான். கண்டதுக்கு பின்னால அவனுக்கு ஒரு அதிர்ச்சி வந்து விட்டது. அதிர்ச்சி வந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அதே இடத்துல வஃபாத்தாக்குறான். அவன் அதே இடத்துல வஃபாத்தாக்குறான். அப்ப அவன் வஃபாத்தாகி விட்டான். வஃபாத்தாகினதுக்கு பின்னால இந்த இடத்துல அவன் அடக்கப்பட்ட இடம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுறாங்க. இது அபூ தாவூதுல, அதே போல அப்துல் ரஸாக்ல வரக்கூடிய ஹதீஸ், அபூ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ், இந்த இடம் அப்படின்னு காட்டுறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த இடத்துக்கு சஹாபாக்கள் அந்த இடத்தை போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை கொஞ்சம் தோண்டி பாருங்க, இந்த இடத்தை கொஞ்சம் தோண்டி பாருங்க, தோண்டி பார்த்தா தங்கம் இருக்கும்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு, தோண்டி பாருங்க. தோண்டி பார்த்து இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த கஸஸுல் அன்பியா என்ற கிதாபுல அது எழுதுறாங்க, தெளிவா எழுதுறாங்க. அப்ப தோண்டி பாருங்க, தோண்டி பார்த்தா தங்கம் இருக்கும்னாங்க. சஹாபாக்கள் தோண்டினாங்க. தோண்டி பார்த்தா அந்த தங்க கொப்பு, அதில் இருக்கக்கூடிய அந்த தங்க இலைகள் தோண்ட 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 வெளியாகிருச்சு. அந்த காட்சியை சஹாபாக்கள் கண்ணால கண்டார்கள். இப்ப நம்ம ஒரு கதை சொல்றோம், இந்த காலத்துல இப்படி எல்லாம் நடந்துச்சப்பா,
இப்படி எல்லாம் ஆகிருச்சு. சுனாமி இருந்த காலத்துல சில நேரம் சிலர்கள் இருக்கல்ல, அந்த காலம் 2004க்கு புறவு பிறந்தவர்கள் இருப்பாங்க, 2005ல 2006ல 2007ல. இப்ப சில நேரம் போன்ல அந்த காட்சிகளை அந்த வீடியோக்களை பார்க்கலாம், இப்படி நடந்துருச்சு, இப்படி எல்லாம் அழிவு வந்துருச்சு, இப்படியே அழிஞ்சு போனாங்க அப்படின்னு சொன்னா கேட்கிறவர் சில நேரம் அதுக்கு பின்னால போறது இப்படி எல்லாம் அழியலுமா, 2 நிமிஷத்துல கடல் வந்துருச்சான் தரைக்கு, தரையில வந்து எல்லாம் அழிபட்டு போனாங்களா, போற கோச்சியை தூக்கிட்டு போயிருச்சான், தண்ணி தூக்கிட்டு போமாப்பா அப்படின்னு சொல்லி சிலர்கள் தெரியாதவர்கள் யோசிப்பார்கள். ஆனா இப்ப அந்த போட்டோ அந்த வீடியோ அது இதெல்லாம் இருக்கவங்க என்ன இருக்கும், அதை பார்த்தோன்னே ஆஹா வந்திருக்குதான்ப்பா நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்பிடுவோம். கண்ணியமானவர்களே, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்தது கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருடத்துக்கு முதல் நடந்த ஒரு செய்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிட்டு தோண்டுங்கப்பா தலைய அதுக்குள்ள அது இருக்கும் என்று சொல்லி காட்டினதுக்கு பின்னால சஹாபாக்கள் தோண்டினதுக்கு பிறகு தங்கம் பெரியாது. கண்ணியமானவர்களே, அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அப்படி கேட்க வேணாம், இப்போ ஒரு அற்புதத்தை காட்டுறேன், இப்படித்தான் நடந்துச்சு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதே விடயம் நடந்தேறி விட்டது, தங்கம் வெறியாயிருச்சு. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்துல சஹாபாக்களுக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. உண்மை நடந்துருச்சப்பா, சொல்றதெல்லாம் உண்மைதானே. அந்த சஹாபாக்கள் நம்பினாங்க. அவங்க இப்படித்தான் நம்ப வைக்கணும் இல்ல, ஆனா நடந்த செய்தி ரசூலுல்லாஹ் எடுத்து காட்டினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி உண்மை. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த நபிமார்களுடைய வரலாறு, குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய விஷயம் நாம சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லாம் இதெல்லாம் நடக்குமா என்று நாங்க சிந்திப்போம். ஆனா நடந்தேறியது உண்மை. நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஹும் பில் ஹக், உண்மைதான் சொல்றோம். இந்த கதையெல்லாம் உண்மை, இதெல்லாம் பொய் இல்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான், இது மிகப்பெரிய படிப்பினைதான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இப்ப இது ஒரு சம்பவம், அது பின்னால வரக்கூடிய ஒரு சம்பவத்தோட அதோட தொடர் ஒரு சம்பவம் நான் முன்னாலே சொன்னேன் என்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினது நாம விளங்கிக் கொள்றதுக்காக வேண்டி. இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட கூட்டத்துக்கு வந்தாங்க. வைலா சமூத அஹாஹும் சாலிஹன், அல்லாஹ் சொல்றான், அந்த சமூது கூட்டத்திலிருந்து நாங்க ஒரு சகோதரரை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பினோம். இவங்களுக்கு தாவத்தை கொடுக்கறதுக்கு, அல்லாஹ் பக்கம் திரும்பி வரணும், அல்லாஹ் பத்தி சொல்லணும் என்பதற்காக வேண்டி அனுப்பினோம். அவங்க என்ன சொன்னாங்க, யா கௌமி உபுதுல்லாஹ், கூட்டமே அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ் பக்கம் திரும்புங்க, இதெல்லாம் விட்டு போட்டுருங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை கேளுங்க, ஷிர்க் செஞ்சிடாதீங்க. இப்படி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் பத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. இப்ப ஒரு கூட்டம் இருக்கும், அல்லாஹ் பத்தி சொல்லக்கூடிய எங்களை தகப்பன் சொல்லுவாங்க, உம்மா சொல்லுவாங்க, கேட்கறதுக்கு ரெடி இல்லாத ஒரு கூட்டம் இப்பயும் இருக்கத்தான் செய்யுது. அல்லாஹ் ரசூலை பத்தி சொன்னா ஒரு கூட்டம் கேட்பாங்க, இன்னொரு கூட்டம் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் வந்த சரித்திரங்கள்ல சொல்லி கேட்ட ஒரு கூட்டம் இருந்தாங்க, அந்த கூட்டம் வெற்றி பெற்றாங்க. கேட்காத ஒரு கூட்டம் இருந்தாங்க. உலகத்திலே அழிந்த சரித்திரம் ஒவ்வொரு நபிமார்களையும் பத்தி அல்லாஹ் சொல்லி சொல்லி சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இல்ல எந்த இறைவனும் இல்ல, அல்லாஹ் தான், ஷிர்க் செஞ்சிடாதீங்க, ஷிர்க் பக்கம் பேய்த்திராதீங்க, அல்லாஹ் தான் உங்களை படைத்திருக்கிறான் என்பதெல்லாம் சொல்லி கொண்டு போக்குள்ள இந்த கூட்டம் என்ன சொன்னாங்கன்னா, மாந்த இல்லா பஷரம் மிஸ்லுனா, நீங்களும் மனிதர் தானே அப்பா, எங்களை மாதிரி தானே, எங்களோட இருந்தீங்க, எங்களோட வளர்ந்தீங்க, எங்களோட இருக்கிறீங்க, என்ன நீங்க திடீர்னு இப்ப நான் நபின்றீங்க, அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்லைன்றீங்க, எங்களோட மூதாதையர்கள் எல்லாம் வணங்கி வந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உருவாகின வரலாறு சொன்னேன், இப்படித்தான் சிலைகள் உருவாகிச்சு. அதுக்கு பின்னால ஹூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இப்படி வந்துச்சுன்னு சொன்ன, இது தொடருது, இது தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்குது. இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி எல்லாம் சொல்ல, நீங்களும் எங்களை போல ஒரு மனிதன் தானே அப்பா, நீங்க ஒரு மனுஷன், நீங்க சொல்றது நாங்க கேட்கணுமா, இப்படி நீங்க நடந்து கொள்றீங்க, நீங்க யாருண்டா காலு இன்னமா அந்த மினல் முஸஹிரீன், நீங்க சிஹர் செய்யறவர், நீங்க சூனியக்காரர், சும்மா இதெல்லாம் சொல்லி எங்களை மனசை குழப்ப பாக்குறீங்க, எங்களை வழி தவற வைக்க பாக்குறீங்க, நீங்க ஒரு சூனியக்காரர், நீங்க ஒரு மனுஷன் தான், ஆனா எங்களுக்கு அது இதெல்லாம் சொல்லி நாங்க மூதாதையர்களோட வந்த இந்த விஷயத்தை இல்லாமாக்கி நீங்க எங்களை வழி தவற வைக்கிறீங்க, குழப்பறீங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்ல தொடங்கினாங்க. நீங்க சூனியக்காரர், நீங்க ஒரு மனிதன் தான், உங்களை நாங்க அப்படி ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. சரி, இங்க வாங்க, உங்களை ஏற்றுக்கொள்றதாக இருந்தா ஏற்றுக்கொள்ள ரெடி, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு விஷயம், என்ன விஷயம்டா, எங்களுக்கு நீங்க ஒரு அத்தாட்சியை காட்டணும், நீங்க நபின்றது காட்டணுமே, உங்களை நபின்னு நாம ஏற்றுக்கொள்ளணும்டா, நீங்க நபின்னு எங்களுக்கு சொல்றதாக இருந்தா நீங்க நபியாக இருக்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி எங்களுக்கு நீங்க காட்டணும், நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க, சேர்ந்து பேசிக்கொள்றாங்க, என்ன இவருக்கு சொல்லுவோம், இவருக்கு ஒன்று சொல்லணும், அத்தாச்சி காட்ட சொல்லி சொல்லணும், இவருக்கு என்ன சொல்லுவோம். இவங்க என்ன செஞ்சாங்கண்டா, சமூக கூட்டம்
இவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லணும் என்று சொல்லி முடிவு செய்யறாங்க. ஒரு பாறாங்கல்லு, பெரிய கல்லு, அந்த கல்லுல இருந்து நீங்க ஒட்டகம் ஒன்று வரவழைக்கணும். அது குட்டி போடக்கூடிய ஒட்டகம் ஆயிருக்கணும். குட்டியோட வரணும், வெளியே வந்து குட்டி போடணும். இந்த காட்சியை நீங்க எங்களுக்கு காட்டினா நம்ம உங்களை ஏற்றுக்கொள்றது ரெடி. நீங்க இப்படி காட்டணும், இதுதான் அவங்களோட டாஸ்க், இதான் நீங்க செய்யணும். இந்த அத்தாட்சியை காட்ட நீங்க ரெடின்னா நாங்க உங்களை ஏற்றுக்கொள்றோம், நீங்க சொல்ற விஷயத்தை நாங்க என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்றோம் என்று சொல்லி ஒரு பெரிய பாறாங்கல்ல காட்டினாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, இவங்க எல்லாம் போனாங்க. சாலிஹ் உங்களை ஏற்றுக்கொள்ள ரெடி. ஆனா அந்த பெரும் பாறாங்கல்லிக்கு தானே அதுல இருந்து ஒரு ஒட்டகம் வரணும், அந்த ஒட்டகத்துல குட்டி போடக்கூடிய அந்த சேனை அதோட இருக்கணும், வெளியே வந்து குட்டியை போடணும், நாம ஏற்றுக்கொள்றோம். அந்த ஒட்டகம் வெளியே கல்லுல இருந்து ஒட்டகம் வரணும். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சரி அப்படியா அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னாங்க, சரி நீங்க கேட்கிற அத்தாட்சி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சினியோர் டைம் தாங்கன்னு சொல்லி இவர்கள் போறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தொலை ரெடி ஆகுறாங்க, தொழுகிறாங்க. அல்லாஹ் இடத்துல தொழுந்து கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த கூட்டம் இப்படி ஒரு விஷயம் என்கிட்ட கேட்கிறாங்க, நான் இப்படி செய்யணும், அப்படி செஞ்சாதான் என்ன ஏற்றுக்கொள்றேன்னு இவங்க சொல்றாங்க. யா அல்லாஹ் எனக்கு இந்த விடயத்தை செய்வதா என்று கேட்கிறான். இந்த விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்கிறான். கேட்டா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த நாள் எல்லா கவுமையும் கூப்பிடுறாங்க, நீங்க எல்லாரும் வாங்க வந்து இருங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டா இவங்க எல்லாரும் போறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. பேய்த்து அவர்கள் அந்த கல்பாறைக்கு இஷாரா செய்யறாங்க. இஷாரா செஞ்சதுக்கு பின்னால எல்லாரும் வியப்படைந்து பார்த்து கொண்டு இருக்கக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஒட்டகம், அழகான ஒரு வடிவமான, எங்கேயும் இல்லாத ஒரு நல்ல ஒரு திரகாத்திரமான ஒரு ஒட்டகம் சினையோட வெளியே வருது, வந்து குட்டி போடுது. அந்த குட்டியும் அழகாக ஒரு நிலைமையில வெளியாகி வந்து நிக்குது. கண்ணியமானவர்களே, இது எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு கவும்ல ஒவ்வொரு கூட்டத்தையும் தலைவர்மாரும் இருக்கிறாங்க, எல்லா கூட்டத்திலும் தலைவர்மாரும் வந்து இருக்கிறாங்க, இவர்களும் இருக்கிறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இஷாரா செய்ய இது வெளியே வரக்கூடிய அந்த காட்சி இருந்துச்சு. இது குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் வெளியாக்கினான். கண்ணியமானவர்களே, இப்ப என்ன நடக்குது என்று சொன்னா, இப்படி வெளியாகின உடனேயே அங்க இருந்து பெரும் பெரும் கொடிய காபிர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய கொடிய காபிர்கள் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ரசூலுல்லாஹ் தாவத் கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்துல கண்குருடான ஒரு சஹாபி வந்தாங்க, உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த நேரத்துல இறங்கின சூரா தான் அபஸ வ தவல்லா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்தாங்க, எல்லாம் வந்தா ஒருத்தர் வந்தா எல்லாரும் வந்துருவாங்களே அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தது போல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க, இவங்க எல்லாம் வந்துருவாங்க, இங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் வந்துட்டா இந்த ஒருத்தர் ஒரு தலைவன் வந்தா எல்லாம் வந்துருவாங்க. அப்ப உடனே அங்க இருந்தான் ஒருத்தன், ஜுந்தா இப்னு அம்ர் இப்னு முஹல்லாத் இப்னு லுபைத் இப்னு ஜவாஸ், ஜுந்தா இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார். அவர் உடனே இதை கண்டோன்னு ஆச்சரியப்பட்டுட்டார். என்னப்பா இப்படி ஒண்ணு நடந்துருச்சு, நேத்து தான் கேட்டோம், இன்னைக்கு வந்துட்டாரு, வந்து ஒரு ஒட்டகத்தை வெளியாக்கினாரு என்று சொல்லி இந்த ஜுந்தா இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நம்பி சாத்து வந்துட்டார். இவரே வந்துட்டார், இவரை ஏற்றுக்கொண்டுட்டார். அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கூட்டம், இவருடைய கூட்டம் இருக்காங்களே, இவங்க ஒரு தலைவர், அவருக்கு பின்னாடி இருந்த கூட்டம் வைக்கிறாங்களே, இந்த கூட்டம் என்ன செஞ்சாங்க, தலைவரே போயிட்டாரு, அவரை நம்பிட்டாரு, நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவங்க இருந்த எல்லாரும் சேர்ந்து அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். யார கூட்டம்? ஜுந்தா இப்னு அம்ர் அல் முஹல்லா என்று சொல்லக்கூடியவர்த அந்த கூட்டம் அப்படியே ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஏற்றுக்கொண்டா அபூ லஹப், உத்பா, ஷைபா என்று போன்றவங்க ரசூலுல்லாஹ் இருந்தாங்களே, எல்லாரும் வந்துருவாங்க. ஆனா இந்த கூட்டம் வரான ஒரு கூட்டம் இருந்தாங்க. இதே போல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு சில பேர் இருந்தாங்க, காஃபிர்கள். இல்ல இல்ல இது சரிப்பட, இவர் என்னமோ செய்யறாரு, சூனியம் செய்யறாரு, இது என்னமோ வித்தியா இருக்குது என்று மனதால நம்பி துவாப் இப்னு அம்ர் இப்னு லுபைத், ரபாப் இப்னு ஸார், அதே போல அல் ஹுபாப் என்று சொல்லக்கூடிய கொடிய 3-4 காபிர்கள் இவங்க சொன்னா, இல்ல இல்ல சரிப்பட்டு வரல, இது சரி வராது, கொஞ்சம் நாங்க யோசிக்கணும், என்ன செய்யணும்னு யோசிக்கிறோம், அதுக்கு பிறகு நீங்க சொல்றது சரியா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சின்ன பிரச்சனை உருவாக்கிட்டாங்க 3 பேரும் சேர்ந்து. இப்ப ஜுந்தா வந்த உடனே மற்றவங்க எல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு கூட்டம் போகுது, மற்ற கூட்டம் எல்லாம் ஈடுபட்டு வந்துருவாங்கன்னு சொல்ற பயத்துல எங்களை கூட்டம் எல்லாம் அங்கிட்டு சாஞ்சிருவாங்களோ, ஏற்றுக்கொள்வாங்களோ, ஒரு அற்புதம் தானே அப்படின்னு சொல்லி பயந்தவர்கள் துவாபும் ரபாபும் முஹபாபு என்று சொல்லக்கூடிய இந்த கொடிய காபிர்கள் இவங்க சொன்ன, இல்ல 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 இது என்னமோ ஒன்று இருக்குது, நாங்க பார்க்கணும், இதுக்கு பின்னால பார்த்துட்டு நாங்க ஒரு முடிவை தாரோம் அப்படி என்று சொல்ல இப்படி இப்படி எல்லாம் இவங்களுக்கு ஒரு ஒரு
உள்ளத்துல பெருமை, விட்டு கொடுக்கலாம், நம்பிட்டு போனோம்னு சொன்னா இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, மறுபுறம் பிறண்டுருவாங்க. ஏன்னா அந்த நேரத்துல இருந்து உத்துபா, ஷைபா, இந்த அபூ லஹப் எல்லாம் அப்படிப்பட்டவங்க தான். ஏன் இந்த ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்வது, நபியை ஏற்றுக்கொள்ளணும்னு உள்ளம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலண்டா இவங்களோடு இருக்கிறவங்க யாரு, இந்த பிலாலு, இந்த ஹபாபு, இந்த அடிமையா இருந்தவர்கள், இவர்களோட போயிட்டு நம்ம உட்காரணுமா, இவங்களோட நாங்க சாப்பிடணுமா? எங்கள்கிட்ட அடிமையா இருந்தவர்களுக்கு சம உரிமை கொடுத்திருக்கிறாரு அவரு, எல்லாத்தோடய உட்கார்றாரு அவரு நல்ல முறையில் நடந்து கொள்றாரு, எல்லாத்தோடையும் கண்ணியமாக நடந்து. அந்த இஸ்லாத்துக்குள்ள போன எல்லாம் சமமா இருக்கிறாங்க. பெருமை, நாங்க எங்கட தலைமைத்துவம் இல்லாம போய்க்கிறோம், இந்த அடிமைத்துவம் இல்லாம போய்க்கிறோம், இன்றெல்லாம் பயந்து இந்த அடிமைகளோடு உட்காரணுமா அப்படின்றது அந்த பெருமை அவர்கள் போகல. இவங்களுக்கும் அதேதான் வந்துச்சு. இப்படி எல்லாம் நம்ம போக தேவையில்ல, சாலி அலைஹிஸ்ஸலாம் சொல்ற மாதிரி போனா அவங்களோட போய் நம்ம உட்காரணும் அப்படின்னு நினைச்சாங்க. கண்ணியமானவர்களே, என்ன நடக்குதுன்னா இப்ப ஜுந்தா இவர் வந்துட்டாரு. வந்தோடனே அவரோட சாச்சாட ஒரு மகன் இருந்தாரு, ஷிஹாப் இப்னு ஹலீஃபான்னு சொல்லி ஒருத்தாரு, ஷிஹாப். அவர்கிட்ட போய் சொன்னாங்க, இங்க பாருங்க சாச்சார மகனே. அவரை பார்த்து சொன்னாரு, நீங்க வாங்க, இவங்க எல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்களோட வாங்க, கூட கூட்டத்தையும் கூட்டிட்டு வாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்ல முஹப்பத், நல்ல ஒரு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். இவரை கூப்பிட்டு சொல்ல, நீங்க வாங்க. இப்படி சொன்ன உடனே அவரை கொஞ்சம் யோசிக்கிறாரு வர்றதுக்கு. சாலி அலைஹிஸ்ஸலாம் காட்டினது நம்ம உள்ளுக்கு போய்த்துருவோம், நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு இவர் யோசிச்ச உடனே இந்த 3 பேரும் மறுவா என்ன செய்யறாங்கன்னா, அவர்கிட்ட போய் சொல்ல, கொஞ்சம் இருங்க, நிதானம், கொஞ்சம் யோசிங்க, வைத்திரவானம், நாங்க சொல்றது கேளுங்க. அவர் ஒத்தர் தானே, ஜுந்தா ஒத்தரு, நாங்க 3 பேர் இருக்கிறோம், நாங்க 3 பேர், எங்கட கோஷ்டி பெருசா இருக்குது. ஏண்டா தாவத்து கொடுக்கறதுக்கு ஒத்தர் முற்பட்டு வரும் பொழுது சின்ன கூட்டம் ஒன்று சேரும், ஆனா அதை தடுக்கிறது பெருங்கூட்டம் சேரும். இப்ப நம்ம எங்கட காலத்துல அப்படித்தானே, ஒரு நலவை செய்யும் பொழுது, ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது 4 பேர் செஞ்சிருவாங்க, ஆனா அந்த நல்ல காரியத்தை கெடுக்கிறதுக்கு 400 பேர் செஞ்சிருவாங்க. அது கெடுக்கணும், அது இல்லாமக்கணும், அது சரி வராது அப்படி அல்லாஹ்வோட தீந்த விஷயத்துல முயற்சி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் தான். ஆனா அவர்கள் தான் கண்ணியமானவர்கள், அல்லாஹ் இடத்துல சிறந்தவர்கள். ஆனா அதை கெடுப்பதற்கு ஒரு கூட்டம் சேரும். இப்ப இவங்க எல்லாம் பேச்சு சொல்றாங்க, இல்ல நீங்க என்ன செய்யுங்க, அப்படி வைத்திரவானம். இதை ஒரு கவிதை வடிவத்துல கிதாபுல அழகாக எழுதியிருக்கிறாங்க. மெஹர்ஷ் இப்னு குன்மா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த கவிதை எழுதுறாங்க. இவர்கிட்ட பேசி சொன்னது, அவர் ஏற்றுக்கொள்ள பார்த்தது, இவங்க தடுத்தது, இப்படி எல்லாம் சமூகம் இருக்கிறது என்று சொல்லி கவிதை வடிவத்துல ஒரு அந்த வரலாறு ஆசிரியர்கள் பாதுகாத்து எடுத்து தந்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப என்ன நடக்குது என்று சொன்னா, இப்ப ஒட்டகம் வந்துருச்சு, இவங்களும் இப்ப ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம், ஏற்றுக்கொள்ளாத பெரிய ஒரு கூட்டம். இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஒரு விஷயம், சரி ஒட்டகம் வந்துருச்சு, குட்டியும் வந்துருச்சு, சில நிபந்தனைகள் இருக்குது, சில நிபந்தனைகள் நாங்க போடுவோம், அதை நீங்க கேட்கணும். முதலாவது என்ன சொன்னாங்கண்டா, இந்த ஒட்டகத்துக்கு சாப்பாடு, குடிநீர் எங்க வேணாலும் அழகான முறையில மேயறதுக்கு விடணும். ஒரு நாள் ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த கிணறுல இருந்தான் தண்ணி எடுக்கிறாங்க, அந்த ஈக்கிற கூட்டம் குடிக்கிறாங்க. சொன்னாங்க, ஒரு நாளைக்கு இந்த ஒட்டக குட்டிக்கும் இந்த ஒட்டகத்துக்கும் அந்த கிணறுல தண்ணி குடிக்கிறது விடணும், மறுநாள் நீங்க தண்ணி குடிக்கணும். ஒரு நாள் அந்த ஒட்டகமும் ஒட்டக குட்டியும் தண்ணி குடிக்கும், அடுத்த நாள் நீங்க தண்ணியை பாவிக்கணும். ஒரு நாள் அந்த ஒட்டக குட்டில இருந்து நீங்க, ஒட்டகத்துல இருந்து நீங்க எல்லாம் பால் எடுங்க, குடிங்க, எல்லாம் செய்யுங்க, மறுநாள் அதை கொஞ்சம் விடுங்க, அது மேயட்டும், அது தின்னட்டும், கரைச்சல் பண்ணாதீங்க, அதை கஷ்டப்படுத்தாதீங்க என்று சொல்லி அந்த ஒட்டகத்துடைய பக்கம் நின்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சில விஷயங்களை சொல்றாங்க. சொன்னா இவங்களும் சொன்னாங்க, அப்படியா, சரி, அப்படி ஏற்றுக்கொள்றோம். அல்லாஹ் இந்த ஒட்டகத்துக்கு குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? நாக்கத்துல்லாஹ் என்று சொல்றான், அல்லாஹ்ட ஒட்டகம். இப்ப பைத்துல்லாஹ்னு சொல்றோம் தானே, அல்லாஹ்ட வீடு, கலாமுல்லாஹ் அல்லாஹ்ட பேச்சு குர்ஆன், அதே போல அப்துல்லா அல்லாஹ்ட அடிமை என்று சொல்றது போல அல்லாஹ் இந்த ஒட்டகத்துக்கு சொல்றான் நாக்கத்துல்லாஹ், அல்லாஹ்ட ஒட்டகம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்ட ஒட்டகம், அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒட்டகம். கண்ணியமானவர்களே, இப்ப இவங்களுக்கு சொன்னதுக்கு பின்னால இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சரி ஒரு நாள் என்ன செய்வோம், நாங்க அந்த ஒட்டகத்துக்கு ஒரு நாள் கொடுப்போம், நாங்க ஒரு நாள் குடிப்போம், பாலும் எடுக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச காலம் போகுது, 1 மாசம் கழியுது, 2 மாசம் போகுது, 3 மாசம் போகுது. இப்ப காலம் எல்லாம் இப்படி கழிஞ்சிட்டு போக்குள்ள அதுக்குள்ள ஷைத்தான் போதுட்டான், அதுக்குள்ள ஷைத்தான் சமாதானமா அழகா போகுது. இது சரிப்பட்டு வாராலும் இது எப்படி மாறும்னு தெரியாது. ஒரு விஷயம் செஞ்சுட்டு போக்குள்ள, ஒரு ஊர்லயும் சரி, ஒரு இடத்துலயும் சரி, நல்ல விஷயத்த செஞ்சுட்டு போக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். அந்த நேரத்துல மிக கவனமாக அதை நாங்க ஹேண்டில் பண்ணணும். குடும்பம் வாழ நேரத்துல நல்ல முறை 2 பேரும் கல்யாணம் முடிச்சுட்டாங்க, கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்துல 4வது ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை போடத்தான் செய்வாங்க. ஒரு ஊர்ல சமாதானம் எல்லாம் இருக்கிற நேரத்தில் அதுக்கு ஒரு பிரச்சனையை போடத்தான் போவாங்க. அது எதாக இருந்தாலும் சரி, அது டெஸ்ட் போர்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு சமூகத்துக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய குழுவாக இருந்தாலும் சரி, அது எதாக இருந்தாலும் சரி, பிரச்சனையை கொண்டு வரது ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும். அது உலக வளமை. இந்த நபிமார்கள் காலத்திலே வந்த செய்தியும் அதுதான். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, கொஞ்சம் பேர் ஒன்று சேர்ந்தாங்க, கொஞ்சம் பேர் ஒன்று சேர்ந்து சொன்னாங்க, இங்க பாருங்க எப்படி செய்தி வருதுன்னு பாருங்க, நமக்கு அது படும்.
இது சரிதானே அப்ப சொல்றது, இது இப்படித்தான் நடக்குது. அங்க ஒரு மதரசா ஒன்று நடக்குது, அது அப்படி நடக்க கூடாது. அங்க ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அது இப்படி இருந்துடக்கூடாது. இவரு மாஷா அல்லாஹ் சதக்கா எல்லாம் செய்யறாரு, ஹராம சம்பாதிக்கிறது தெரியாது, நமக்கு ஒன்றும் தெரியா. ஆனா சின்ன ஒரு விஷயத்தை அப்படியே கிளப்பி விடுறது, அது பெருசாகி பிரச்சனையாகி இல்லாம போய் தரணும். ஒத்த 2 பேர் தான் மாறு, அதுக்கு ஒரு கூட்டம் செய்யறது, இப்படி நடக்கும். இப்ப என்ன செஞ்சாங்கன்னா 4 பேர் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஒரு சின்ன விஷயம் தாங்க. என்ன பேசினாங்கன்னா, இந்த நாங்க எல்லாரும் சேர்ந்து கிணறுல தண்ணி குடிக்கிறோம், முழு ஊரும், அதுக்கு ஒரு நாள் தான் கிடைச்சிக்குது. இந்த ஒட்டகத்துக்கும் ஒட்டக குட்டிக்கும் ஒரு நாள் இடத்துக்கு ஒரு நாள் தேவையில்ல தானே. அது ரெண்டு உயிரினம், நாங்க நிறைய பேரு, இது 2 பேரு, இதுக்கு என்னத்துக்கு இப்படி ஒரு விஷயம், கொஞ்ச நேரம் கொடுத்தா போதும் தானே அப்படின்னு ஒரு பேச்சு. அது இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, அப்படியும் கொஞ்ச நேரம் தேவையில்ல, நம்ம பாவிக்கிற மாதிரி அதன் கொஞ்சம் குடிச்சிட்டு போட்டுமே அப்படி இன்னும் கொஞ்சம் பேர். அப்ப இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தாங்க, இப்படி எல்லாம் போனா எதிர்காலத்தில் என்ன நடக்கும், எங்களுக்கு ஒரு இடம் இல்லாம போய்த்திருந்தானே. இப்படியே பேச்சு வந்து இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பேசினாங்கன்னா, நம்மளும் பால் குடிச்சிட்டு வரோம், இப்படி எல்லாம் செஞ்சுட்டு வரோம், இது ஒட்டகத்துல என்னத்தான் பிரயோசனம், எங்கள்கிட்ட எத்தனை ஒட்டகம் இது ஒரு ஒட்டகம் பால் தருது வச்சுக்கோங்க, இதுக்காக நம்ம இப்படி மெனக்கிடணுமா. இன்னொருத்தன் சொன்னா, கடைசி எப்படி சைத்தானம் போது முடிவு வருது எப்படி தெரியுமா, எப்படி முடிவு வருது தெரியுமா, எப்படி வருதுண்டா, இது வச்சு வேலைல்ல அறுத்து போட்டுருவான்ப்பா. ஒரு மோசமான விஷயம் பேசி 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 கடைசி எங்க தெரியுமா முடியுது. அதனால தான் சொல்றேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கீபத் பேசுறாங்க, ஒருத்தரை பத்தி கேவலமா பேசுறாங்க, மோசமா பேசுறாங்கன்னு சேர்ந்துடாதீங்க. 4 பேர் சேர்ந்து கடைசி முடிவு எங்க தெரியுமா முடியும், அது ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு முடிவுல முடிஞ்சிரும். அதனால நம்ம பேசுற விஷயம் அதான் கீபத்து வானா. ஒருத்தர் பேசினாரா 4 பேர் சேர்ந்துடாதீங்க, அது மிகப்பெரிய ஒரு ஃபீஸபிள், சமூகத்துக்கே ஒரு துரோகமாக கெடுதியாக அதை மாத்திரும். 4 பேர் சேர்ந்துடாதீங்க, மோசமா. நல்ல விஷயத்துக்கு சேருங்க, செய்ய கஷ்டம் தான், ஆனா அதை முன்னெடுத்துட்டு போங்க, அதுல நலவு கிடைக்கும். கண்ணியமானவர்களே, இப்ப இப்படி பேசி முடிவு செஞ்சாங்க என்ன தெரியுமா, சரிப்பட்டு வாரல நம்ம அறுத்து போட்டுருவோம், இந்த ஒட்டாத என்ன செய்வோம் அறுப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். முடிவுக்கு வந்தா அறுக்கிறதுக்கு பயம், அறுத்து போட்டுருணுமே ஒட்டகத்தை, எப்படி அறுக்கிற, இது சாலி அரசலாம் அற்புதமான ஒட்டகம், கல்லுல இருந்து வந்தது, அறுத்து போட்டு என்ன சரி நடந்து போறோம் தெரியா அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்தா ஒருத்தரும் வரல முன்னுக்கு அறுக்கிறதுக்கு, எல்லாரும் பேசுறாங்க கதைக்கிறாங்க, ஆனா ஒருத்தரும் வரல அறுக்கிறதுக்கு. இப்படி இருக்கிற நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, சில பெண்மணிகள் அதுல ஒரு பெண்மணி தான் சதூக் பின்துல் மஹ்யா இப்னு ஜுஹைர் என்று சொல்லக்கூடியவர். சதூக் என்ற ஒரு பெண்மணி, மிக அழகான பெண்மணி, அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. இவங்க கேள்விப்படுறா, இப்படித்தான் ஒரு விஷயம், ஒட்டகத்திர விஷயத்தை இப்படி முடிவு எடுத்திருக்கிறாங்க, அறுத்தா நல்ல முறை ஒரு செய்தி வருது அப்படின்னு இவ கேள்விப்படுற. இவ ஒரு திருமணம் முடிச்சுட்டா, திருமணம் முடிச்சு அஸ்லம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் திருமணம் முடிச்சு, அந்த திருமணமும் தலாக்காகி பிரிந்த ஒரு பெண், அழகான ஒரு பெண், கண்ணியமாக வாழக்கூடியவன்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கிறா. ஆனா அவன் நல்ல ஒரு பெண்ணாக சமூகம் மதிக்கல. இவன் யோசிக்கிறா, எப்படி சரி இந்த குட்டியை கொல்லணும், இந்த ஒட்டகத்தை கொல்லணும், அதுக்கு ஒரு முடிவு கட்டணும், அதுக்கு நான் என்ன சரி செய்யணும்னு இவ யோசிச்சு என்ன செஞ்சாண்டா, இவ சொன்னா, யாராவது ஒருத்தர் இந்த ஒட்டகத்தை கொல்றதா இருந்தா, அதுக்கு முன்னுக்கு போறதா இருந்தா, நான் என்ன செய்வேன்டா, நான் அவனை திருமணம் முடிப்பேன். யாரு சரி இந்த ஒட்டகத்தை கொல்றதா இருந்தா, ஒரு அழகான பெண்மணி, ஒரு அழகு நிறைந்தவ, ஆனா நல்லவ இல்ல, ஒரு காபிரான பெண், இவ என்ன செஞ்சுட்டா, அந்த ஒட்டகத்தை கொல்றவர் நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னா. அப்படி சொன்ன உடனே அதுல இருந்து ஒருத்தன் வந்தா, மிஸ்ரா இப்னு மஹ்ரஜ் இப்னு மஹ்யா என்று சொல்லக்கூடியவன். இந்த மிஸ்ரா இப்னு மஹ்ரஜ் என்று சொல்லக்கூடியவன் சொன்னா, அப்படியா இந்த விஷயம் கேள்விப்படுது, நான் அந்த ஒட்டகத்தை கொல்றேன். எப்படி சில நேரம் நாங்க சில பெண்கள் வாலிப வயசுல அப்படித்தான், ஒண்ணுமே விளங்குறல்ல, சில நேரம் எங்க போறன்றும் விளங்காது, அது ஆக மோசமான ஒரு பெண்ணாக இருக்கலாம், அல்லது வேறொரு பெண்ணாக இருக்கலாம், நடத்த மோசமாக இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு வரக்கூடிய அந்த ஹுப், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு ஹுப்பு கஷை, ஒரு விஷயத்தை நீங்க விரும்புறது யோமி வயுசிம், குருடனாக்கும் செவிடனாக்கும், மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இவனுக்கு ஒரு மோகம் வந்துருச்சு, இவன் சொல்லிட்டான், அந்த பெண்ணை நான் தான் முடிப்பேன், ஒட்டகத்தை அறுக்கிறேன், ஒட்டகத்தை அறுத்து போட்டுருவேன். ஷைத்தான் எப்படி வாரன்னு பாருங்க. இப்படி சொன்ன உடனே இன்னொரு பெண்மணி இருந்தா, அவட பேர் உம்மு குன்மா என்று சொல்லக்கூடிய பட்ட பேர் சொல்லக்கூடியவர், அனசா பின்து கனம் என்று சொல்லக்கூடியவர். இவர் ஒரு வயோதிப பெண்மணி. அந்த ஃபர்ஸ்டுக்கே ஒரு பிரச்சனை நடத்தினான் தானே, இந்த நான் சாலியாச ஒட்டகத்தை எடுத்தோன்னே ஜுவாப் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் இருந்தான், மிகப்பெரிய காபிர், ஏற்றுக்கொள்ளாம இருந்தானே, அவன் பெண், அவன் மனைவி.
இவருக்கு இருந்துச்சு, இவருக்கு 4 பொம்பளை பிள்ளைகள், அழகான 4 பொம்பளை பிள்ளைகள். இவட்ட இவ சொல்றான், இப்படித்தான், இப்படி ஒரு செய்தி நாங்க மஷூரா செஞ்சோம், இப்படி பேசினோம், யாரும் சரி ஒருத்தர் கொள்ளணும்னு சொல்லி முட்வரல்ல, ஒரே ஒரு ஆளு மட்டும் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவ சொன்னா, அப்படியா, என்ன 4 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, அழகான பொம்பளை பிள்ளைகள், அந்த 4 பேரை நான் என்ன செய்வேன், யார வேணாலும் சாய்ஸ் பண்ணி முடிக்கலும் அந்த ஒட்டகத்தை கொள்றவங்க. எப்படி முடியும்னு பாருங்க. ஷைத்தான் எங்கால வாரண்டு பாருங்க, எங்களுக்கு அலங்கரிச்சு உலக மோகத்தை கொடுத்து அந்த வீடு அழகானது, இது இப்படிதான், அந்த பெண் இப்படிதான், அப்படி இப்படி சொல்லி உலக மோகத்தை காட்டி இஸ்லாத்தை ஒன்று இல்லாமக்குவாங்க. இதெல்லாம் படிச்சு படிச்சு தான் இந்த யகூதி நசாராக்கள் என்ன செய்யறா, எங்களோட வாலிபர்கள் போதை வசதிக்கு இழுத்துட்டு போறது, அந்த ஒரு மோகமான விஷயங்கள், ஆசையான விஷயங்களுக்கு இழுத்துட்டு போறது. இந்த டிவியும் போனும் வந்த உடனே பாக்குற பார்வையில நம்ம சில விஷயத்துக்கு ஆசைப்பட்டு, தீனும் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல, இஸ்லாமும் தேவையில்ல, பள்ளியும் தேவையில்ல, குர்ஆனும் தேவையில்ல, நான் ஈக்கிற மாதிரி இருப்பேன் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அப்படியே போகக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். இதுதான் ஃபித்னா. கண்ணியமானவர்களே, இப்படி சொல்லிட்டா, என்ன 4 பொம்பளை பிள்ளைகள், அழகான பொம்பளை பிள்ளைகள், இவங்க நான் திருமணம் முடிச்சு கொடுப்பேன், சாய்ஸ் பண்ணி எடுக்கல ஒருத்தர, யாரு சரி முன்னுக்கு வந்தா அப்படின்னு சொன்ன உடனே குத்தார் இப்னு சாலிஃப், நீங்க தஃப்சீர் கிதாபுகளை நீங்க பார்த்தா தஃப்சீர் கிதாபுல வரக்கூடிய பேரு தான் குத்தார் இப்னு சாலிஃப் இப்னு ஜுந்தா என்று சொல்லக்கூடியவன் என்ன சொன்னான்னா, நான் கொல்லுவேன் 2 பேரு. இப்ப வந்துட்டா ஒருத்தன் மிஸ்ரா, அதோட குத்தார், 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்துட்டாங்க, அந்த ஒட்டகத்தை நாம கொல்லுவோம், நாங்க கொண்டு போட்டுருவோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. முடிவுக்கு வந்தா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்ப பேசிக்கொள்றாங்க, கொல்லணும், கொண்டு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேசுறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வகான ஃபில் மதீனத்தி திஸ்அத்து ரஹ்துன், 9 பேர் அல்லாஹ் சொல்றான். 2 பேர் இப்ப நான் சொன்னேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 9 பேர் ஒன்று சேர்ந்து தான் கொல்ல போனார்கள். யாரு? அந்த ஒட்டகத்தை 9 பேர் போனாங்க. கண்ணியமானவர்களே, இந்த 2 பேரும் முடிவெடுத்து வாலிபர்கள் ஒரு குழுக்கு முன்னுக்கு இவங்க பேருக்கு சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் கொல்ல போறேன், என்னோட யாரு வர போறீங்க, நான் இந்த விஷயத்தில் ஈடுபட போறேன், என்னோட யாரு சேர போறீங்க என்று இவங்க கூட்டம் சேர்றாங்க. அதுலயும் 7 பேர் சேர்ந்துடுறாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு மோசமான விஷயம், சரியில்லாத விஷயம் எந்த நண்பன் செஞ்சா கூப்பிட்டு சொல்லணும், இது செய்யாதப்பா, இது தவறு, சேர்ந்துடக்கூடாது, அவருடைய தவறை திருத்த வேண்டும். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, கொல்றதா, சரியாப்பா கொல்லிடுவோம், அது பிரச்சனை இல்லை என்று சொல்லி 7 பேர் ஒன்று சேர்ந்தா அந்த 2 பேரோட சேர்த்து 9 பேர். இந்த 9 பேரை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான், வகான ஃபில் மதீனத்தி திஸ்அத்து ரஹத், 9 பேர், 9 நபர் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவங்க இப்ப மஷூரா செய்றாங்க, எப்படி கொல்ற, ஒருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொல்ல, இப்படி கொள்ளுவோம், அப்படி கொள்ளுவோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் சொல்லக்குள்ள குத்தார் இப்னு சாலிஃப் சொல்ல, இல்ல, அந்த ஒட்டகம் அடுத்த நாள் காலையில என்ன செய்யும்டா, தண்ணி குடிக்கிறதுக்கு வெளியே வரும், இந்த கிணறுல வெளியே வந்த உடனே நாம 7 பேரும் பேய்த்து புடிச்சு அறுத்து போட்டுருவோம் அப்படின்னு முடிவுக்கு வரான். இப்ப மிஸ்ரா சொன்னா, இல்ல அறுக்கிறேன்டா, நான் என்ன செய்யறேன், நான் ஒரு அம்பு எய்கிறேன், அந்த அம்பு எஞ்சதுக்கு பின்னால் அது பேத்து படும், அது பட்டத்துக்கு ஒரு 4-5 பேர் பேத்து சேர்ந்து அறுத்து போட்டுருவோம், இப்படி எல்லாம் முடிவு செஞ்சு மஷூரா செஞ்சு முடிஞ்சு. இவங்க திங்கக்கிழமை இப்படி மஷூரா செஞ்சு முடிவு செய்யறாங்க. செவ்வாய்க்கிழமை மக்களோட நாள், தண்ணி குடிக்கிறதுக்கு வர நாள், எல்லாரும் மக்களும் போனாங்க, கிணத்துல தண்ணி குடிச்சாங்க, வந்தாங்க. புதன்கிழமை நாள், அடுத்த புதன்கிழமை வருது, புதன்கிழமை வந்து ஒட்டகத்துல அந்த குட்டிட்ட நாள், தண்ணி குடிக்கிற நாள். இப்ப என்ன நடக்குதுண்டா, என்ன ஆகுதுண்டா, புதன்கிழமை காலையிலே அந்த கல் கிட்ட இருந்து ஒட்டகம் வெளியே வருது. ஒட்டகம் வெளியே வந்தா இப்ப என்ன நடப்புன்னு சொன்னா, அந்த மிஸ்ரா என்று சொல்லக்கூடியவன் ஒரு அம்பு ஒன்று எடுத்து எய்தா அந்த ஒட்டகத்தினுடைய கால் பகுதியில போயிட்டு அந்த அம்பு படுது. அந்த ஒட்டகம் அப்படியே கீழே விழுது. விழுந்த உடனே குத்தார் இப்னு சாலிஃப் என்று சொல்லக்கூடியவன் ஒரு ஈட்டி எடுத்து இங்கிருந்து வீசுறான். வீசப்பட்டா அந்த ஈட்டி போயிட்டு அப்படியே ஒட்டகத்துல போயிட்டு படுது. ஒட்டக கழுத்துல போயிட்டு பட்டோன்னே கழுத்தை அப்படியே கீறி கிழிச்சு கொண்டு மறுபக்கத்தால வருது. அப்படியே கீழே ஒட்டகம் விழுது. விழுந்த உடனே குத்தார் இப்னு சாலிஃப் என்ன செஞ்சான்டா, அவன் வாள் அப்படியே பையில இருந்துச்சு, அதை வெளியே எடுத்து அப்படியே ஒரே அறுத்து விட்டான். ஒட்டகம் அப்படியே அந்த இடத்திலேயே ரத்தம் மடிஞ்சு அப்படியே மாய்ந்து விட்டது, செத்து விட்டது. இப்ப இது எல்லாம் 7 பேரும் பார்த்து சரியான சந்தோஷம், குதூகலிப்பு. ஒட்டக குட்டி அப்படியே ஓடி ஓடி பின்னால போயிட்டு 3 முறை கத்தி அந்த ஒட்டக குட்டி எந்த பாறை வழியால வெளியே வந்ததோ அதுக்குள்ளால போயிருச்சு. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகா எழுதுறாங்க, பாறைக்குள்ள ஒட்டக குட்டி போயிருச்சு. இருந்த ஒட்டகத்தை அறுத்து போட்டாங்க. அறுத்த உடனே சரியான சந்தோஷம்,
எல்லாருக்கும் விஷயத்தை பரப்புறாங்க. கேளுங்க, நம்ம அறுத்துட்டோம், எங்க வேலை முடிஞ்சிருச்சு, நாங்க ஜெயிச்சுட்டோம், எங்க வேலை சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி புதன்கிழமை சரியான குதூகலம். இந்த செய்தி அந்த பெண்களுக்கு எல்லாம் போகுது. பெண்கள் சந்தோஷமாக குதூகலத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்கும் சரியான குத்தாருக்கு சரியான சந்தோஷம், நான் முடிக்க போறேன் அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தோஷம், இங்கால மிஸ்ரக்கு ஒரு சந்தோஷம், அந்த 7 பேருக்கு இன்னொரு சந்தோஷம். சில நேரம் ஒரு சில பாவமான விஷயங்களை செய்து எங்களோட உம்மத்து சந்தோஷப்பட்டால் ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு நல்ல விஷயம் நடக்குது, பைத்துல் மால் நடக்குது, பைத்துல் ஸகாத் நடக்குது, நல்ல ஒரு செய்தி ஒன்று நடக்குது, அல்லது ஒரு மதரசா நடக்குது, அல்லது ஒரு முக்கியமான செய்தி சமூக பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கக்குள்ள அதை அழிக்கணும்னு கங்கணம் கட்டி கொஞ்சம் பேர் அழிச்சு போட்டு இல்லாமாக்கி தற்பெருமைக்காக வேண்டி, சொந்த தேவைக்காக வேண்டி, சொந்த சில விஷயங்களுக்காக வேண்டி ஒரு சமூக தேவையை அழித்து போட்டு சந்தோஷப்படக்கூடியவர்கள் நீண்ட காலம் நல்லா இருக்க மாட்டாங்க. எந்தவருக்கு உதாரணம் தான் இது. மிகப்பெரிய சமூக படிப்பினை எடுத்து தருது எங்களுக்கு. கவனமாக நடந்து கொள்ளணும். பெண்கள் சிலர்கள் என்ன செய்வாங்க, சில மோசமான மஷூராக்கள் செய்வார்கள், செய்ய முனைவார்கள். கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். யகூதிகள் சீரழிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் வச்சுதான், போதை வசதி, அது இது, பெண்கள் அலங்காரம், அப்படி இப்படி எல்லாம் வச்சுதான் இதை நம்ம பாக்குற போகணும். அந்த டிவி அதுல இதுல எல்லாம் எங்களை சீரழிப்பதற்காக வேண்டி தயாரிக்கக்கூடிய விடயங்கள் இதுதான். இவங்க படிச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு தெரியும் எங்களை சமூகம் இல்லாம போன காரணம் இதுதான் தெரியும். அதை வச்சுதான் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்துல இவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்தா அவங்களுக்கு ஒரு திகைப்பு வந்துருச்சு. என்னப்பா, நான் சொன்னேன் ஒட்டகத்துக்கு ஒரு தீங்கும் செஞ்சிடாத, இப்படி எல்லாம் செய்யாத அப்படின்னு நான் சொன்ன. இந்த கூட்டத்தை பார்த்து இவர் ரொம்ப கவலையாயிருச்சு. வந்த உடனே கவலைப்பட்டாங்க. சொன்னாங்க, நீங்க இந்த செஞ்சிருக்கிற வேலை இதனால உங்களுக்கு கட்டாயமாக நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அஸாப் நெருங்கி வரும் என்று சொல்லுவார்கள். சொன்ன உடனே இவங்க என்ன செஞ்சாங்க சொன்னா, அப்படியா 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 சொல்றீங்க, அப்ப எங்களுக்கு நெருங்கி எங்களுக்கு வேதனை வருமா, சரி உங்களோட வேதனையை வர சொல்லுங்களே அப்படின்னா. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்குள்ள, அலா உஹத்திஸுக பி அஷ்கா, ஆக மோசமான மனிதர்களை பத்தி உங்களுக்கு சொல்லி தரவான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். என்னோட உம்மத்துல ஆக மோசமான மனிதர்கள் 2 பேர், ரஜுலானி 2 பேர் இருந்தாங்க. அதுல முதலாவது நாக்கத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை அழித்த அந்த மனிதன், கொண்டு போட்ட அந்த மனிதன். 2வது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொல்லக்கூடிய மனிதன். இந்த 2 பேரு ஆக மோசமானவர்கள். இப்னு அபி ஹாத்திம்ல வரக்கூடிய ஹதீஸ், இவங்க 2 பேரு ஆக மோசமானவர்கள் என்று சொன்னார் ரசூலுல்லாஹ். கண்ணியமானவர்களே, சமூகத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை தடை பெறுவதற்கு முன்னுக்கு வாரது இருக்குது. இந்த உம்மத்தில் ஆக கெட்டவர், ஆக மோசமானவர் அவர்தான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டினார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க, பார்த்தாங்க, இப்படி நடந்துருச்சு. நடந்த உடனே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படியா, ஒட்டகத்தை அறுத்து போட்டு சந்தோஷமா துண்டு துண்டாங்க அலிங்கால பிரிச்சு இதாக்கி அதை எந்த அளவுக்கு சீரழிக்கணுமோ அந்த அளவுக்கு சீரழிச்சுட்டாங்க. அவ்வளவு சந்தோஷமா அவங்களுக்கு. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, சரி உங்களோட அஸாப் அனுப்புங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வத்தமத்தஊ ஃபீ தாரிக்கும் ஸலாஸத அய்யாமின், 3 நாள் சந்தோஷமா இருங்க, 4வது நாள் அஸாப் இறங்குன்னு. 3 நாள் என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. புதன்கிழமை அறுத்து போட்டாங்க, 3 நாள் சந்தோஷமா இருங்க, 4வது நாள் அஸாப் இறங்கும் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்க தொடங்கினாங்க. 3 நாள் தான், 4வது நாள் முடிஞ்சு அப்படின்னா. கண்ணியமானவர்களே, இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னதுக்கு பின்னால 1வது நாள் புதன்கிழமை ஒட்டகத்தை அறுத்த நாள், 2வது நாள் வியாழக்கிழமை. இது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அழகா எழுதுறாங்க. முதல் நாள் என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுடைய முகமெல்லாம் மஞ்சளித்து விடும். இது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 1வது நாள் உங்களோட முகமெல்லாம் மஞ்சளித்து போகும், 2வது நாள் முகமெல்லாம் சோப்பு நிறமாகிரும், 3வது நாள் கருப்பு நிறமாகிரும், 4வது நாள் அழிந்து போவீர்கள், அழிஞ்சு வைத்திருவீங்க. 1வது நாள் இப்ப இவங்க எல்லாம் பேசி கொள்றாங்க, சரி இப்ப நாளைக்கு என்னமோ நடக்க போகுது, சொல்லிட்டு போய்த்தாரு, நாளைக்கு என்னமோ நடக்க போகுதா, இவர் சொல்லிட்டு போய்த்தாரு, சரி பாப்போமே அப்படின்னு இருக்கக்குள்ள அடுத்த நாள் முகமெல்லாம் மஞ்சளித்து விட்டது. எல்லாரும் முகம் மஞ்சள் கலர் ஆயிடுச்சு, மஞ்சள் ஆயிடுச்சு. மஞ்சள் ஆயினா இவங்க ஒருத்தர் பேசிக்கொள்றாங்க, என்னப்பா முகம் மஞ்சளா இருக்குது, அப்படியா, ஓ என்ன முகம் மஞ்சளா இருக்குது, மஞ்சள் ஆகிருச்சு. இப்ப சந்தர்ப்பத்தை எல்லாம் கொடுக்குறாங்க. ஒருத்தர் செஞ்சுட்டாங்க, பெரும்பாவம் ஆயிருச்சு, அல்லாட ஒட்டகத்தை அறுத்து போட்டுதான், இப்ப எல்லாம் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். 3 நாள், முதல் நாள் தௌபா செய்யப்பா,
இரண்டாவது நாள் தௌபா செய்யுங்க, மூணாவது நாள் தௌபா செய்யுங்க. ஒரு பாவத்தை நடந்து விட்டா முதல் தௌபாக்கு அழைப்பு அல்லாஹ் விடுக்கிறான், இரண்டாவதுக்கும் அல்லாஹ் இடம் தாரான், மூணாவதுக்கு அல்லாஹ் இடம் தாரான். இதை தாண்டி போகும் பொழுது அல்லாஹ்வுடைய அதாபு வரும். இப்ப அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான் 3 நாள். முதலாவது வியாழக்கிழமை எல்லாரோட முகமும் என்ன செஞ்சுச்சு, மஞ்சளிச்சு போயிருச்சு, மஞ்சள் ஆயிருச்சு, எல்லாரோட முகமும் மஞ்சள். எல்லாரும் பேசிக்கொள்றாங்க மஞ்சள் ஆயிருச்சு. அடுத்தது என்ன சும்மா மஞ்சள் ஆயிருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்தது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை எல்லாரோட முகம் சிவப்பு நிறம் ஆயிருச்சு, சோத்து போயிருச்சு. பாக்குறவங்க எல்லாம் என்னப்பா உங்களோட மூஞ்சி சோப்பாயிருச்சு, உங்களோட மூஞ்சி சோப்பா ஏண்டேமா, எல்லாரோட முகம் சோப்பாயிருச்சு. கொஞ்சம் பயம் வந்துருச்சு. பயம் வந்தாலும் பெருமை விட்டு கொடுக்கல. என்னப்பா அவன் சொல்றதுக்கு நடக்குமா, நான் விட்டு கொடுக்கணுமா, இல்ல சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதாவது என்ன வரப்போகுது, என்ன சரி வந்து இந்த மஞ்சளிச்சு மஞ்சள் ஆகுது, சரி பாது என்ன சரி நடக்க போகுது, சரி பிரச்சனை இல்ல, இது விட்டு கொடுக்க நாங்க ரெடி. பெருமை விட்டு கொடுக்கல. ஒரு சொட்டு சரி பெருமை உடைய சுவர்க்கம் போக மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும், என்னை உங்களையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு செட்டு சரி பெருமை வந்துருச்சு, அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, இப்ப என்னண்டா இவங்க சரி வெள்ளிக்கிழமை எல்லாரோட முகமும் சோப்பு நிறம் ஆயிடுச்சு. அடுத்த சனிக்கிழமை வந்துருச்சு. சனிக்கிழமை வந்துட்டா எல்லாரோட முகமும் கருப்பு நிறம் ஆயிடுச்சு, கண்ணம் கரையேண்டு ஆயிடுச்சு. கருப்பு நிறமாகினா இவங்களுக்கு நினைவு வந்துருச்சு, சரி அடுத்த நாள் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சா. அதுக்கு இடையில இவங்க அந்த வாலிபர் கொஞ்சம் கூட்டம் இருந்தாங்க தானே, இவங்க முடிவு செய்யறாங்க என்ன தெரியுமா, எப்படி சரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கொல்லணும். ஒட்டகத்தை கொண்டுட்டாங்க தானே, ஒட்டகத்தை கொண்டவர்கள் ஒட்டகத்தை கொண்டு போட்டோம். இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த டார்கெட் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லணும், அவங்களோட பிள்ளைகளை கொல்லணும், அவங்களோட மனைமாரை கொல்லணும், இவங்களை சார்ந்து இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கொண்டு போட்டுறணும். இப்படி ஒரு முடிவுக்கு வந்து இவங்க எல்லாம் என்ன செய்ய மக்கரும் மக்கரன் அதே போல அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், நாங்களும் சில சூழ்ச்சிகளை செய்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல. இப்ப சூழ்ச்சி செஞ்சு இவங்க கொல்றதுக்காக இப்படி போறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம போகும் பொழுது பெரும் பாறாங்கல்லொண்டு வந்து அவர்களுக்கு மேலால விழுந்து இந்த கூட்டம் அழிவதற்கு முதலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தை அறுத்தவர்களை அழித்து விட்டான். கொஞ்சம் பேர் அப்படியே ஆகப்பட்டார்கள், அல்லாஹ் அழிச்சிட்டான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கொல்ல போனோம். இவங்க நினைச்சாங்க ஒட்டகத்தை கொண்டுட்டு இருந்தானே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போட்டுறேலும், கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்க தப்பிடுவோம் அப்படின்னு நினைத்து இவர்கள் போனார்கள். கண்ணியமானவர்களே, புதன்கிழமை வியாழன் வெள்ளி சனிக்கிழமை ஆயிருச்சு. சனிக்கிழமை ஆயினா எல்லாரோட முகங்கள் எல்லாம் கருத்து விட்டது, கருப்பாயிருச்சு. கருப்பாகினா அடுத்த நாள் இப்ப அப்படியே ஒரு பயம் ஒன்றும் இருந்துச்சு இவங்களுக்கு. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை காலையில 3வது நாள் கழிஞ்சிருச்சா, வியாழன் வெள்ளி சனி, 4வது நாள் வேதனை வரும் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போல அடுத்த நாள் காலையில் இவர்களுக்கு என்ன நடக்குதுன்னா, பூமிக்கு அடியால இருந்து எங்களுக்கு வரக்கூடிய பூமி அதிர்வோட வரக்கூடிய பெரும் சத்தம் வெளியாகுது. வானம் பிளந்த நிலைமையில மிகப்பெரிய ஒரு சத்தம், இன்னா அரசல்னா அலைஹிம் ஸைஹதம் வாஹிதா, ஒரு பிரம்மாண்டமான சத்தம். அவர்களுடைய காதுகள் எல்லாம் வெடித்து, மூளைகள் எல்லாம் வெடித்து, அந்த சத்தத்தை தாங்க முடியாமல் ஒரே இடத்தில் அழிந்து அவர்கள் அப்படியே நாசமாகி விட்டார்கள், அழிந்து போனாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பெரும் ஒரு சத்தம். அல்லாஹ் ஒரு சத்தத்துல சூர் ஊதும் பொழுது ஒரு சத்தம் தான் வரும், உலகத்தை அல்லாஹ் அழிப்பான். ஒரு சூர் ஊதுவான், உலகத்தை அல்லாஹ் மறுபடியும் உயிர்ப்பித்து காட்டுவான், மறுபடியும் உயிர்ப்பித்து அல்லாஹ் எடுப்பான். எனவே கண்ணியமானவர்களே, இவர்கள் செய்த பாவம் என்ன நடைபெற்றது என்றால் 4வது நாள் அல்லாஹ் அவர்களை அழித்து விட்டான். எனவே கண்ணியமானவர்களே, சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது என்ன செய்யணும்டா, அவர்களோட நாங்க செய்யக்கூடிய பாவத்தை விடணும். நாங்க நல்ல முறையில் நடந்து, எங்க உம்மா அப்பா இருப்பாங்க, சில நேரம் என்ன நடக்கும்டா, உம்மா வாப்பா இருக்கிற நேரத்துல பாக்குறது இல்ல, இருக்கிற நேரத்துல நெருங்குறது இல்ல, இருக்கிற நேரத்துல அவங்களோட நெருக்கமா நடக்கிறது இல்ல. மௌத்தாயினத்துக்கு பின்னால கால் மாட்டுல நின்று கொண்டு சில நேரம் காலை பிடிச்சு கொண்டு அழுகிறோம், என்ன வாப்பா என்ன உம்மா என்னோட இருந்தவங்க மௌத்தாயிட்டாங்க என்று கத்தி கதறி அழுகிறோம். அப்படி இல்லை, உம்மா வாப்பா இருக்கிற நேரத்துல நீங்க அவர்களுக்கு ஹிதுமத் செய்யறது அது உங்களுக்கு கடமை, நீங்க செய்யுங்க. அது மிகப்பெரிய விஷயம். நான் மகனா இருக்கிறேன், என் உம்மாக்கு நான் செய்யணும், நான் செய்யறேன், என் வாப்பாக்கு நான் செய்யறேன் என்று செய்வதன் மூலமாக அவர்கள் சந்தோஷப்படுவாங்க. என்ன காரணம் என்றா, ஒரு பெருநாள் வந்தாலும் கூட அவங்க உம்மா இருப்பாங்க, நீங்க போயிட்டு பாக்குறதும் இல்ல, போறதும் இல்ல. சில நேரம் சில விஷயத்துல உம்மா வாப்பா அவர் இருக்கிறாங்க, நாங்க எங்களை பாட்டுக்கு இங்க இருக்கிறோம். சில நேரம் தூரத்துல இருப்பாங்க, சில நேரம் வெளிநாட்டுல இருந்தாலும் கூட அவர்களை அழைத்து சில நேரம் ஒரு 2 வார்த்தை பேசுறீங்க. கண்ணியமானவர்களே, என்ன நடக்கும்னா, சில தாய்மார்கள் இருக்கிறாங்க, அவங்க மகனை பத்தி வேற ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க,
ஒரு சின்ன ஒரு புடவை உடுப்ப நீங்க கொண்டு போய் கொடுத்தா அது என் பாப்பா வாங்கி தந்தது, என் மகன் வாங்கி தந்தாரு அப்படின்னு தலைமாட்டு கடியில வச்சு கொள்வாங்க. யாரும் அந்த சிலர் உடுக்க மாட்டாங்க. உடுக்காம என்ன செய்வாங்கன்னா அவங்க காட்டி காட்டி சொல்லுவாங்க, என் மகன் வாங்கி தந்தது, என் மகள் வாங்கி தந்தது, அவ எடுத்து தந்ததப்பா அப்படின்னு சொல்லி தலைக்கு மாடியில் அடியில வச்சுக்கொண்டு அவங்க அதை பாதுகாத்து அதை வைத்துக் கொண்டு இருப்பார்கள். சில உம்மமார் என்ன செய்யறாங்கன்னா அப்படியே செவத்துக்கு சாஞ்சு அவன் அழுந்து கொண்டு இருக்கிறான். மகன் இருந்தாரு, மகளும் இருந்தாங்க, 2 பேரும் கல்யாணம் முடிச்சு வெளிநாடு போயிட்டாங்க. போல் எடுத்தா பேசுறது அவங்களுக்கு டைம் இல்ல, பிஸின்னு சொல்றாங்க. மகனை பார்க்கணும், மகளை பார்க்கணும், வேற பிள்ளைகளை ஒரு முறை சரி பார்க்கணும்னு ஆசையில் இருக்கிறேன். 5 வருஷம் வரையலாது, 10 வருஷம் வரையலாது. அவர்கள் செவத்தை பார்த்து அழுது கொண்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் டிப்ரெஷன்ல போயிட்டு, நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸோட வந்து அவர்கள் தவிக்கிற தவிப்பு பிள்ளைகளாகி எங்களுக்கு விளங்கணும். நீங்க போங்க, பக்கத்துல போங்க, பாப்பாக்கு பக்கத்துல போயிட்டு ஒரு முத்தலை கொடுத்து, பாப்பா உங்களோட இறக்கம், உமாக்கு பக்கத்துல போய் சொல்லுங்க நான் உங்களோட இறக்கம், உம்மோட நீங்க நின்று பாருங்க, அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கொண்டு தரும். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியார்களே, ஈக்கும் பொழுது இருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த விஷயத்தை நாங்க செய்யக்கூடியவர்களாக மாறணும். இப்ப என்ன நடந்துச்சுன்னா, இப்ப சந்தர்ப்பம் அல்லாஹ் கொடுத்தான், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல, 4வது நாள் எல்லாரும் அழிந்து விட்டார்கள், அழிந்து போனார்கள். இது அல்லாஹ் குர்ஆன்ல ஆங்காங்கே இந்த சம்பவத்தை எடுத்து காட்டுறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய விஷயத்துல கடைசி கட்டம் எப்படின்னு சொன்னா, அவர்களுடைய விஷயத்துல வரலாறு ஆசிரியர்கள் எழுதுறாங்க, தெளிவான ஒரு விஷயம் இல்ல, அவங்க இங்கத்தான் வஃபாத் ஆகினாங்க, இங்கத்தான் அடக்கம் செஞ்சாங்கன்ற ஒரு தெளிவான விடயம் இல்லாட்டியும் கூட இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இன்ன சாலிஹன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதின் தகல இலா ஹரமில்லாஹ், ரசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹரம். எனவே மக்காவில் அவர்கள் போய் சென்றடைந்தார்கள். அங்கே அவர்கள் கொஞ்ச நாள் இருந்து அங்கே வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற சம்பவம் என்ற விஷயத்தை இவர்கள் எழுதுகிறார்கள். இதுல இன்னொரு விஷயமே, இது நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு பெண்மணி எப்படி இருந்தா, அந்த சப்பானியாகின ஒரு பெண்ணை அல்லாஹ் பாதுகாக்கிறாங்க. சப்பானியாகின ஒரு பெண்ணை மிகப்பெரிய சத்தம் வரக்குள்ள எல்லாம் அழிப்பட்டதுக்கு பின்னால அந்த பெண்ணை, அவ ஒரு காஃபிராதான், அவ ஏற்றுக்கொள்ளல, ஆனா அந்த பெண்ணை அல்லாஹ் பாதுகாக்கிறது கிதாபுல வருது. அல்லாஹ் பாதுகாத்து அந்த சத்தத்துல அவருடைய நோய் சுகமாகுது. சத்தத்துல நோய் சுகமாகி அந்த ஊரை விட்டும் அவள் விரண்டோடி அடுத்த ஊருக்கு போறா. அடுத்த ஊருக்கு போயிட்டு நடந்த சம்பவம் எல்லாம் அவ சொல்றா, இப்படி எல்லாம் நடந்துருச்சு, இப்படி எல்லாம் ஆயிருச்சு, நான் இப்படித்தான் இருந்தேன், இப்ப எனக்கு சோமாயிருச்சு, நான் வந்திருக்கிறேன் என்று அந்த ஊருக்கு இந்த செய்தியை சொல்லிவிட்டு அவ அங்கே வஃபாத்தாகிறான். அந்த ஊருக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறான். அப்ப அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படியும் சில விடயங்களை செய்கிறான். இதுவெல்லாம் அல்லாஹ்க்கு செய்யலும். அழிக்க நாடினாலும் அல்லாஹ் அழிக்காம சிலர்களை பாதுகாக்கிறான். சில நேரம் எங்களுக்கு வரக்கூடிய நோய் நொம்பலம், கஷ்டம், துன்பம், பிரச்சனை எல்லாம் வருது, இதெல்லாம் அல்லாஹ் சுலபமா நீக்கிடுவான். பிரச்சனை வர்றதுக்குது. இப்ப நாங்க யோசிக்கிறோம், நிறைய பேர் யஹூதி நசாராக்கள் பிரச்சனைக்கு தீர்வு என்ன? பிரச்சனை வருது, நிம்மதி எங்க? பிரச்சனைக்கு தீர்வு என்ன? இப்படி ஒரு பிரச்சனையில நாங்க இருக்கிறோம். பிரச்சனை எந்த நாளும் பிரச்சனை. மனுஷன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை தான். பிறக்கக்குள்ளேயே அவன் என்ன செய்யறான்? அலும்பு கொண்டுதான் பிறக்கிறான். ஒரு இடத்துல இருந்து வெளியே வரக்குள்ள கஷ்டப்பட்டு வெளியே வந்து இந்த சூடு இந்த குளிரெல்லாம் படக்குள்ள அழுகுறான். சின்ன புள்ள அழுகுது. ஏன் அழுகுதுன்னா இதெல்லாம் தாங்கல, வரக்குள்ளே கஷ்டம். வந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள் போக்குள்ள உம்மா வாப்பா அதை சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க, அப்படி வளர்க்காம இப்படி வளர்ப்பாங்க, அது ஒரு பிரச்சனையா இருக்கும். வளர்ந்து வரக்குள்ள ஸ்கூலுக்கு போறது போகலா கஷ்டம் அப்படின்னு ஒரு பிரச்சனையா இருக்கும். அங்க பாடம் படிக்க அது இது பிரச்சனைக்கும். கொஞ்சம் வளர்ந்துட்டு வரக்குள்ள எக்ஸாம் அது இது என்று வரும். ஏழைகள் ஓலைகள் வரக்குள்ள பாஸ் ஆகல, அது செய்யல, இது செய்யலான்னு டோச்சரை கொடுப்பாங்க, அது பிரச்சனையா இருக்கும். பாஸ் ஆகினதுக்கு பிறகு நல்லா வளர்ந்து வந்து எல்லா எக்ஸாமும் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு தொழில் செய்யலான்னு பிரச்சனை வரும். தொழில் செஞ்சுட்டு என்னப்பா இன்னும் கல்யாணம் முடிக்கலான்னு பிரச்சனை வரும். சரி, கல்யாணத்தை முடிச்சதுக்கு பிறகு பிரச்சனை எல்லாம் முடியும் பார்த்தா கல்யாணம் முடிச்சோடனே புள்ள கிடைக்கும். புள்ள கிடைச்சா கல்யாணம் முடிச்சோடனே கேட்பான், என்னப்பா இன்னும் புள்ள கிடைக்கலான்னு கேட்பான். புள்ள கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த புள்ள விஷயத்துல பிரச்சனை வரும். அந்த புள்ளை கொண்டு ஸ்கூல் சேர்க்கணும். இப்படியே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை போயிட்டு புள்ளைய கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நிம்மதி அறிக்கைன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு அங்க பிரச்சனை வரும். அதை கேட்டு என்னப்பா கல்யாணம் முடிச்சிடும் பிரச்சனை வருது, புள்ள குட்டி பிறந்த இதெல்லாம் இல்லாம போன்ற புள்ள குட்டி பிறந்ததுக்கு பிறகு பிரச்சனைன்னா ஒழுங்கா வளர்க்கறது இல்ல. கடைசிக்கு அப்பாவும் இந்த ஆட்சின்னா அவங்க எல்லாம் எடுத்து வளர்க்கும். புள்ளைய வளர்த்து போதாததுக்கு ஏற்ற மதவிகள் அத்தாரியக்காவும் ஆயம் என்ன முழுவிரால மினிமிரால வீட்டுக்கு வந்து அதை வளர்க்கறது, அதுல பிரச்சனை. மவுத்து மட்டும் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கும். சரி, இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்ற? மேற்கத்திய நாடுகள் என்ன தெரியுமா, 2 முறையை கையாளுறாங்க. அடுத்த இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன்ல இப்ப டைம் முடிஞ்சு
பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காரணம் சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்த கிழமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட வரலாறு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோட சம்பந்தம் நான் நினைக்கிறேன் 1, 2, 3 வகுப்புகள் போகும். நீண்ட வரலாறு, நிறைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக படிப்போம். நிறைய படிப்பினைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் இருக்குது. கட்டாயமா எல்லாரும் கலந்துக்கோங்க. வராதவர்களுக்கு சொல்லுங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நாம படிச்சு கொள்வோம். எல்லா இடத்துலயும் போயிட்டு இது தேடிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஹஜரத் சொன்னது போல ஒரு 2 கிதாபுகள் இல்ல, நிறைய கிதாபுகள் எடுத்து பார்ப்போம். நிறைய விஷயத்தை பெரட்டி பார்த்து சுருக்கமாக அழகாக கொண்டு வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்க நிறைய தயாரிப்புகள் செய்யறோம். கண்ணியமானவர்களே, மேற்கத்திய நாடுகள் 2 விஷயத்தை எடுக்கிறாங்க பிரச்சனை தீர்வு காண்றதுக்கு. அல்லாஹ் சொல்ல இல்ல, பிரச்சனை இருக்கும், அல போல பிரச்சனை வரும், ஆனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன தெரியுமா? குர்ஆன்ல இருக்குது. ஒரு 3 ஆயத்தை எடுத்து காட்டிலும் பிரச்சனைக்கு தீர்வு. கண்ணியமானவர்களே, மேற்கத்திய நாடுகள் என்ன தெரியுமா? உங்களுக்கு பிரச்சனையா, கஷ்டமா, துன்பமா, ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க. என்ன தெரியுமா? நீங்க கொஞ்சம் அந்த பிரச்சனையை விட்டு தூரமாகலும், கொஞ்சம் அந்தியாகக்குள்ள மதுபானம் கொஞ்சம் அருந்திட்டா, இந்த போதை வஸ்து பாவிச்சா பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டான். போதை வஸ்து கொஞ்சம் பாவிச்சுட்டா, மதுபானம் கொஞ்சம் குடிச்சுட்டா பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப நாங்க என்ன அதுக்கு பின்னால ஓட தொடங்குறோம். எங்களை சிலர்கள் இதை பாவிச்சா சரி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு, இல்ல பாவிச்சது கூட பிரச்சனை கூட. அதுக்கப்புறம் சொல்றாங்க இல்ல, 2வது பணம், சொத்து, செல்வம் இதெல்லாம் இருந்தா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, ஆப்பிள் போன், ஆப்பிள் நிறுவனத்தின் அதிபதி பேர் எனக்கு வருது இல்ல, ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் நிறுவனத்தின் அதிபதி 2011 உலகத்தை விட்டு போறான். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, எல்லாம் இருந்துச்சு அவனுக்கு, அது இது எல்லாம் இருந்துச்சு. ஆளுக்கு கேன்சர் வந்துருச்சு, ஒன்னும் செய்யல, அதே பெரிய பிரச்சனை. கிட்டத்தட்ட அவன் இந்த உலகத்தை விட்டு போக்குள்ள $38,000 பில்லியன் அவரோட வக்கம். இந்த எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய 2,20,00,000 பேருக்கு 30 வருஷம் பட்ஜெட்டை செஞ்சு எந்த தொழிலும் செய்யாம தின்மேலும். அவ்வளவு பெரிய செல்லி, அவ்வளவு பெரிய பணம், அவ்வளவு பெரிய வசதி. ஆனா அவனுக்கு என்ன செய்யலும்? பெரிய ஹாஸ்பிட்டல கட்டலும், பெரிய ஒரு டாக்டர்ஸ் மாதிரி வர சொல்லலும், அது செய்யலும், இது செய்யலும், எல்லாம் செஞ்சாலும் 56 வயசோட ஆள் சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு. ஒண்ணும் செய்யல, நோய் வந்துருச்சு. பணம் இருந்ததுனால மனிதனுக்கு பிரச்சனை முடியவில்லை. பணம் இருக்கும், புள்ளையிலாத பிரச்சனை இருக்கு, வேற பிரச்சனைகள் வரும். பணத்தால எல்லாம் முடிஞ்சிரும். எல்லாரும் நினைக்கிற ஜப்பானுக்கு போனா எல்லாம் சரியாப்பா, ஜப்பான் லீக்கிறவன் சூசைட் செய்யறதுக்கு ஒரு இடம் தேடி நிற்கிறான், நம்ம பேர் தற்கொலை செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அங்க போனா சரி வருங்க இல்ல, பணத்தையும் போதை வஸ்தையும் காட்டி பிரச்சனைக்கு தீர்வு இல்ல. குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது பிரச்சனை வரும், அது எப்படி நாங்க ஹேண்டில் பண்ணணும்னு குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. எனவே கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நாங்க படித்து விளங்கி தெரிஞ்சு எங்களை வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு வல்லால நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமையில வரக்கூடிய பாடத்துல நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் தொடர்ச்சியாக நாங்க பார்ப்போம், விளங்குவோம், படிப்போம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதெல்லாம் கேட்டு மறுபடி அமல் செஞ்சு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைர்.